ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி ஒரு சிம்பிளான லஞ்ச் தாங்க பார்க்க போகிறோம். அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கொங்கு நாட்டு ஸ்பெஷல் சொல்லுவாங்க இல்லையா, கோவை ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் தான் செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாதம் செய்கிறதுக்கு நான் இந்த உலக்கில் ஒரு உலக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். அதிலே 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு 2-3 தண்ணி வச்சு கழுவிடுங்க. கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அது கூடவே 5-6 பூண்டு பல்ல தோலை உரிச்சிட்டு குட்டி குட்டி பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 10 போல் மிளகு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம வத்தல் 2 கிள்ளி போட்டுக்கலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பார்க்கவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை போட்டு வதக்கிக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம பூண்டு மட்டும் நறுக்கி போட்டாலே போதும், அதுவே நல்லாயிருக்கும். இப்போ இது கூட பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுப்பு சிம்மிலே வச்சு நம்ம வதக்கி விட்டுருக்கலாம். இப்போ ஓரளவு வதங்கிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துருங்க. தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் கரையிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வரட்டும். இப்போ அது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம், வத்தலும் போட்டு தாளிச்சிருக்கோம். இப்போ அது கூட பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கழுவிட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, அதை தண்ணியை வடிச்சிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1க்கு 2ன்ற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. நான் நார்மல் சாப்பாடு ரைஸ்லாம் செஞ்சுருக்கிறேன். ஒரு உலக்கு அரிசினா 2 உலக்கு தண்ணி வதக்கி கலந்து வச்சுக்கோங்க. பருப்பு அளவுக்கு ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை, கொஞ்சம் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்ருங்க. கலக்கி விட்டுட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துருங்க. இப்போ விசில் ஏர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. சாப்பாடு எப்படி இருக்குன்னு எடுத்து பார்ப்போம். வாவ், பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா சூப்பராக வாசனை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு, முட்டை வறுவல் இந்த மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு வறுவல் தான் செஞ்சுருக்கிறேன். உண்மையிலே சாப்பாடு வேறு லெவலில் தாங்க சொல்லணும். ஏன்னா எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எப்படி சமைச்சாலும் என்ன சமைச்சாலும் எப்படியாவது ஒரு கை 2 கை சாப்பாடு மிஞ்சி தான் போகும். மிச்சமே இல்லாமல் அப்படியே காலி பண்ணது என்றைக்குன்னு பார்த்தா முதல் முறையாக இன்றைக்கி தான் இருக்கும். ஒரு சாப்பாடு கூட மிஞ்சாமல் அப்படியே எல்லோரும் சாப்பிட்டு முடித்தோம். அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.